அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது அருள்வாக்கு சொல்ல ஒரு மந்திர முறை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா அங்காளம்மனை எடுத்துக்கணும். அதான் அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அங்காள பரமேஸ்வரியை வச்சு தான் நம்ம அருள்வாக்கு சொல்ல போகிறோம். அதற்கு அங்காள பரமேஸ்வரியை சித்தி பண்ணணும். சித்தி பண்ணால் என்ன பண்ணணுன்னா, அந்த அங்காள பரமேஸ்வரியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி சைவ படையலாகவும் போடலாம், அசைவ படையலாகவும் போடலாம். இப்போ வேறையும் பிரயோகம் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அசைவ படையலுக்கு போகலாம். இல்லை நீங்கள் வெறும் அருள்வாக்கு மட்டும்தான் சொல்ல போகிறீங்கன்னா சைவ படையிலே போட்டால் போதும். சைவ படையல்னால் என்னென்னா, அதான் முக்கனியும் வைக்கணும். பலாப்பழம், வாழைப்பழம், அதே மாதிரி மாம்பழம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சாதம் வச்சுட்டு, சாம்பார் சாதமோ இல்லைன்னா ஒரு லெமன் சாதம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதம் வச்சு நீங்கள் அவல் பொரி கடல்லாம் வச்சு வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு ஒரு ஊதுபத்தி காமிச்சா போதும். அதற்கூடவே நீங்கள் இப்போ அஷ்ட கர்மங்களும் செய்யணுன்னா அசைவ படையல் போட்டால் மட்டும்தான் செய்ய முடியும். சரிங்களா? அந்த அசைவ படையல் எப்படின்னா, அதான் ஒரு சேவல் பள்ளி கொடுக்கணும், புழுங்கல் அரிசி சாதம் இது பண்ணணும், முட்டை வச்சுக்கணும், அப்புறம் வெற்றிலை பாக்கு பழம் அந்த மாதிரி வச்சு ஊதுபத்தி காமிச்சிங்கன்னா போதும். இப்போ அருள்வாக்கு சொல்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், அங்கே இருந்த அருள்வாக்கு சொல்ல போகிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 10 பேர் 20 பேருக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா ஒவ்வொரு பேருக்கு சொல்கிறதுக்கும் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கணும். அப்போ மொத்தமாக ஒரு 25 எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சுக்கணும். வாங்கி ஒரு தட்டில் பரப்பி வச்சுட்டு கொஞ்சம் விபூதியும் பக்கத்தில் வச்சுருக்கணும். அந்த விபூதி என்னென்னா, அந்த விபூதியை ஏற்கனவே நம்ம இந்த அங்காள பரமேஸ்வரி சித்தி எடுக்கிறப்ப அந்த விபூதியில் தான் நீங்கள் இந்த மந்திரத்தை எழுதி அந்த விபூதியை சித்தி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒருத்தர் அருள்வாக்கு கேட்க வராங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்கிட்டு அந்த விபூதியையும் கையில் எடுத்துக்கணும். எல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு ஒரு சின்ன துண்டு வேப்பிலையும் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் எளிமையாக சொல்லிடலாம். திடீர்னு அருள்வாக்கு திடீர்னு வராமல் இருந்துன்னு வைங்களேன், இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து, சில பிரச்சனைகள் உங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு மாதிரி நாக்கில் கட்டு விழுந்த மாதிரி விழும். உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வந்திருக்கிறவரை அந்த நம்ம வச்சுருக்க கோயிலில் இருக்கிற சாமியை பாதத்தை தொட்டு வணங்கி வர சொல்லிக்கிட்டு திரும்பவும் சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் அவங்க போய் தொட்டு வணங்குறதுக்குள்ளே நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு 4-5 வாட்டி நீங்கள் உச்சரிச்சுக்கணும். அப்புறம் திரும்பவும் அந்த வாய்க்கட்டு விடுபட்டுரும். சரிங்களா? அதற்கு உண்டான மந்திரத்தை இப்போ நம்ம பார்ப்போம். ஓம் ரீங் அம்காளி அங்காளி வசி வசி நம சிவய. மறுபடியும் சொல்கிறேன், ஓம் ரீங் அம்காளி அங்காளி வசி வசி நம சிவய. இதுதான் அந்த குறி சொல்கிறதுக்கான மந்திரம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து 41 நாள் 108 ஊர் வச்சு ஜபிக்கணும். இல்லைன்னா நீங்கள் இது சின்ன மந்திரனுங்க ஒரு அதிகமாகவே ஜபிக்கலாம். நன்றி, வணக்கம். மேலும் இது பற்றி அறிய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.